இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். 27/5/2024 2/6/2024 வரைக்கும் முதல்ல துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்துருவோம். சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். அதனால் பார்த்தீங்கன்னா விளையாட்டுப்புறம் மேலும் வெளிப்புற நடவடிக்கை நீங்கள் சுறுசுறுப்பாக பங்கேற்பீங்க. அது மட்டுமா, அதே ஆற்றலுடன் உங்களை புதுப்பிச்சுக்கிற உதவுது, சிறந்த வாழ்க்கை வாழ உதவுது. இந்த ராசிக்காரர்களின் நிதி அம்சம் பல ஏற்றத்தாழ்வுகளுக்கு பின்னாடி இறுதியாக சாதாரணமாக மாறிடும். உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். வாரத்தின் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு நல்ல பலனை தராமல் போயிடும். ஆனால் படிப்படியாக நீங்கள் வெவ்வேறு விதமான தொடர்புடைய நண்பர்கள்ட்டிருந்து பணம் பெற தொடங்குவீங்க. நீங்கள் அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்தி இந்த வாரம் உங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யணும். இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைப்படி புதிய கார் அல்லது பைக் வாங்கலாம். இந்த வாரம் குடும்ப வருமானம் உயரும். இந்த வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் தேவைகள் மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளை கருத்தில் கொண்டு வாகனம் வாங்க விருப்பம் தெரிவிக்கலாம். இந்த வாரம் உங்களை வாழ்க்கையில் வேலை தொடர்பான பல புதிய சவால்களை கொண்டு வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு புதிய இலக்குகளை வழங்குவாங்க. அதாவது வழங்குறத நீங்கள் ராகு பகவான் கேது பகவான்கிட்டருந்து வாங்கிக்கணும். நீங்கள் சூழ்நிலைகளை தவிர்க்க உங்களுடைய தொடர்புடையவங்களை பயன்படுத்தி தவறான சூழ்நிலையிலிருந்து மேம்படணும். இந்த வாரம் உங்கள் ராசிக்காரவங்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு, பெரியவர்களின் ஆதரவு, ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் உங்களின் அனைத்து தயக்கங்களையும் நீக்கி உங்கள் ஆசிரியர்களின் உதவியை தொடர்ந்து பெற பரிந்துரைக்கப்படுறீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்களுக்கு பால் தானம் செய்யணும். துலாம் ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் இனிமையான தருணங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதன் மூலம் நீங்கள் பதட்டத்திலிருந்து விடுபடலாம். 28ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள். உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க. உங்கள் முயற்சி மூலம் வெற்றி பார்ப்பீங்க. 29ஆம் தேதி சற்று அனுகூலம் குறைவான நாள். இன்று நீங்கள் அதிர்ஷ்டத்தை விட உங்கள் முயற்சியை சார்ந்து செயல்படணும். முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்திடணும். 30ஆம் தேதி விருப்பமான பலன்கள் கிடைக்க சாதகமான நாள் கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தும் புதிய திறமைகளை கற்றுக்கிறணும். நண்பர்கள் உங்கள் நம்பிக்கைக்கு புறம்பாக நடப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். வார இறுதி 2 நாட்கள் தினசரி செயல்களை மேற்கொள்வதில் சற்று எச்சரிக்கை தேவை. உங்கள் வெற்றி பாதையின் குறுக்கே பதட்டமும் ஏமாற்றமும் இருக்கும். 1ஆம் தேதி உங்கள் நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். கடினமான பணிகளையும் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும். முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் விபரீத ராஜயோகம் ஏற்படுது. மனதின் வேகத்தை போல செயல் வேகமும் அதிகரிக்குது. உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேற குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலம் புதிய தொழில் வருமானங்கள் வாய்ப்புகள் அமையும். அன்றாட தேவைக்கு சிரமப்பட்டிருந்தீங்கன்னா எளிமையான வேலையில் நிறைந்த பொருளாதாரம், சொகுசு வாழ்க்கை கிடைக்கும். சிலருக்கு அதிர்ஷ்ட பொருள், உழைப்பில்லாத வருமானம், சொத்து கிடைக்கும். வீடு வாங்குறது, கல்யாணம் போன்ற சுப விசேஷங்களுக்கு கடன் வாங்க நேரும். பூர்வீக சொத்து விற்பனையை தள்ளி போடணும். உங்கள் உடன்பிறப்புகள் பண உதவி கேட்கலாம். அவங்களுக்கு உதவுவதன் மூலம் பற்றாக்குறை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. உயர்கல்வி முயற்சி வெற்றியை தரும். விரும்பிய கல்லூரியில் படிக்க முடியும். தாமரை இலையும் தண்ணீருமாக வாழ்ந்த தம்பதிகள் கூடி வாழ்வீங்க. கடந்த கால மகிழ்ச்சியான நினைவுகளில் மனம் லயிக்கும். காதுமுக்கு தொண்டை போன்ற உபாதைகளுக்கு வைத்தியம் செய்யலாம். சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ரோஜா மாலை அணிவிக்கணும். விருச்சிக ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் நீங்கள் மனச்சோர்வு அல்லது மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறீங்க. இதனால் பல எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் மனதில் வருது.
இந்த சூழ்நிலையில் உங்கள் மன அமைதியை அளிப்பதை தவிர்க்க முடிஞ்சவரை அவங்கள பிஸியாக வச்சுருக்க முயற்சி செய்யணும். யோசிக்காமல் உங்கள் பணத்தை யாருக்கும் கொடுக்க வேணாம். இல்லைன்னா எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை பெறலாம். இந்த வாரம் உங்கள் உணர்வுகளை குடும்ப உறுப்பினர் அல்லது உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் வெளிப்படுத்துவதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அந்த நபர் போய் உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களை காயப்படுத்திடுவார். உங்கள் உணர்ச்சிகளை இப்போதே வச்சிருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெற முடியாது. அதனால் ஒவ்வொரு பணியையும் முடிக்கவே முடியாது. மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முடியாது. அதனால் உங்கள் தொழில் தடைபடலாம். இதனால் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் பள்ளி அல்லது கல்லூரிகளில் உதவித்தொகை வழங்கலாம். இது உங்கள் மரியாதை மற்றும் உங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்கும். மேலும் உங்கள் கடின உழைப்பை கண்டு உங்கள் குடும்பத்தினர் பெருமைப்படுவாங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விஷ்ணுவை வழிபடணும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வார தொடக்கமே அற்புதமான நாள். உங்கள்கிட்ட அதிக ஆற்றலும் உறுதியும் இருக்கும். 28ஆம் தேதி விளைவுகளை எண்ணி வருத்தப்படாதீங்க. அமைதியாக இருக்கணும். அப்போ தான் நல்லது. அதிர்ஷ்டமற்ற நிலையை சமாளிக்க நம்பிக்கை அவசியம். 29, 30 இந்த நாட்களில் சிறப்பான நாள். மகிழ்ச்சியான எண்ணங்களும் செயல்களும் இருக்கும். சில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அதனால் திருப்தி கிடைக்கும். தியானம் மேற்கொள்ளணும். அதன் மூலம் அமைதி கிடைக்கும். வார இறுதி நாட்களில் அதிக கவலையுடன் இருப்பீங்க. உற்சாகமாக இருக்க முயற்சி செய்யணும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளணும். வார இறுதி நாட்கள் 31ஆம் தேதி சீராக நடக்க சாதகமாக இல்லை. அதிக பொறுப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு கவலையை அளிக்குது. உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்க வேணாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனக்குறை அகலும் நாளாக இந்த நாள் அமையப்போகுது. மேலும் விருச்சிக ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 7 நாட்களில் உங்களுக்கு இதுவரை இருந்த இன்னல்கள் எல்லாம் பறந்தோடும். உங்களுக்கு ராசியை ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் குரு சூரியனுடன் இணைஞ்சு பார்க்குறாரு. பகட்டான ஆடை ஆபரணங்களை அணிஞ்சு மதிப்பாக தெரியணும் அப்படின்னு விரும்புவீங்க. நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். அதிகார தோரணையெல்லாம் உண்டாகும். புதிய திட்டத்துடன் சளைக்காமல் செயலாற்றுவீங்க. நினச்சதை சாதிக்கக்கூடிய பணபலம் பெருகும். அரசு வேலை தேடினீங்கன்னா நல்ல சாதகமான பதில் கிடைக்கும். பெண்களுக்கு திருமண வாழ்க்கை மனநிறைவை தரும். சில தம்பதிகள் தொழில் உத்தியோக நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் பிரிஞ்சு வாழ நேரும். தாய்மாமா அல்லது தாய்வழி தாத்தா மூலம் பொருள் உதவி கிடைக்கும். வெளிநாடுகளில் தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரம். விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சலால் கணிசமான லாபம் கிடைக்கும். குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். தவணை முறை திட்டத்தில் சொத்து வாங்குவீங்க. சீட்டு பணம் பாலிசி முதிர்வு தொகை கிடைக்கும். சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை அரளிப்பூவால் வழிபடணும். தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் சந்திரன் ராசியில் 3ஆவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. உங்கள் ஆரோக்கியம் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை தவிர்த்திடணும். மேலும் சீரான தினசரி வழக்கத்தை கடைபிடிக்கிறது. மேலும் இது உங்கள் உடல் பருமனை குறைக்கும். கடந்த காலத்தில் லாபம் ஈட்டுவதற்காக ஒப்பந்தம் செஞ்ச தொழிலதிபர்கள் இந்த வாரம் பெரிய சுபராசியை பெறலாம். உங்கள் ஒப்பந்தம் வெற்றியடையும் சாத்தியம் இருப்பதனால விரைவில் உங்களுக்கு பணம் அல்லது லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒரு மத பயணம் போக திட்டம் போடுவீங்க. இதன்போது குடும்ப அமைதியுடன் உறுப்பினர்களிடையே சகோதரத்துவத்தை அதிகரிக்கணும். உங்கள் பெற்றோரும் உங்கள் இயல்பில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகப்படி சந்திரன் ராசியிலிருந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. வேலை தொடர்பான பயணங்கள் நல்ல பலனளிக்கும். இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையெல்லாம் அள்ளி வழங்கும். இது தவிர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி இந்த துறையுடன் தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா சில பயணங்களால் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் படிப்பில் கவனம் செலுத்துறதுல சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். உங்கள் கவனத்தை அதிகரிக்க தியானம் மற்றும்
யோகாவின் உதவியை பெறுமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. மேலும் சூழ்நிலைகள் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதிர் திசையில் போனிச்சுன்னா இந்த நேரத்தில் உங்களை முடிஞ்சவரை அமைதியாக வச்சுக்கிற முயற்சி செய்யணும். ஏன்னா அமைதியான மனதுடன் மட்டுமே ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வு காண முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்யணும். தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வார தொடக்கத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் சமநிலை அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். 27ஆம் தேதி இந்த நாளை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். 28ஆம் தேதி நன்கு உங்கள் மனதை அமைதியாக்கிக்கணும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறங்க. 29ஆம் தேதி அதிக பொறுப்புகளும் பதட்ட நிலையும் இருக்கும். இறை வழிபாடு ஒன்று தான் உங்கள் மனதை கட்டுப்பாட்டுடன் வச்சுருக்கும். 30, 31 இந்த தேதிகளில் உங்கள் இலக்குகளை நீங்கள் முயற்சிகள் மூலம் அடையலாம். எந்த செயலையும் நம்பிக்கையுடன் செய்யணும். நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைய போராட வேண்டி வருது. நீங்கள் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. 1ஆம் தேதி சாதகமான பலன்கள் இல்லை. சமநிலையை இழப்பீங்க. நற்பலன்களுக்கான எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறணும். முக்கிய முடிவுகள் இன்றைக்கி சிறந்த பலன் அளிக்காது. தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி என்பர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் வாரம். வார இறுதியில் யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி புலம் பெறாரு. கவலைகள் கஷ்டங்களை விரட்டி அடிக்கும் விதமாக சந்தர்ப்பமெல்லாம் அமையும். தடைப்பட்ட பணிகள் சுறுசுறுப்பாக நடக்கும். விரும்பிய கடன் தொகை கிடைக்கும். ஜாமீன் போடுவதையும் பெறுவதையும் தவிர்த்திடணும். குலதெய்வ கடாட்சம், தெய்வ பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. பணம், அன்பு, குடும்பம் இதிலிருந்து விலகி ஆன்மீக மார்க்கத்தில் இணைய மனம் லயிக்குது. மன அழுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு ஆன்மீகம்தான் சிறந்தது என்பதை உணர்வீங்க. பணப்பிரச்சனை காரணமாக தடைப்பட்ட முக்கியமான வேலைகள் துரிதமாகும். விட்டு கொடுத்து வாழ்வது தான் திருமண வாழ்க்கை என்பதை உணர்வீங்க. அலுவலகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் எல்லாம் வரும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும். சிலருக்கு கை கால் மூட்டு வலி போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள், சோர்வு மிகுதியாகும். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் நடக்கும். சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு கொழுக்கட்டை படித்து வழிபடணும். இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். 27/5/2024 2/6/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.